வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026இல் 12 ராசிக்காரர்களுக்கும் ஓராண்டு பலன்களாக பலன்கள் எப்படி இருக்கும், தொழில், வியாபாரம், பணவரவு, தடைகளும் கஷ்டங்களும் விலக வணங்க வேண்டிய தெய்வங்கள். மனித வாழ்க்கையில் ஓராண்டு இருப்பது போல நன்மையும் தீமையும் மற்றொரு ஆண்டு இருப்பதில்லை. ஜாதக பலமே இது அனைத்தையுமே முடிவு செய்கிறது என்றாலும் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு இதை மிக கவனமாக பார்ப்பதற்கு காரணம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. நன்மைகளை செய்வார்களா, தீமைகளை தந்து விடுவார்களா என்கின்ற பதட்டமும் பயமும் கட்டாயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டில் மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்கும் பலன்கள் எந்த நிலையில் இருக்கப் போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களான உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் 7.5 சனியில் இருக்கீங்க. விரயச்சனி. விரயம் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம், விரயம் என்றால் அது சுப விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம். ஆனால் விரயங்கள் தவிர்க்க முடியாதது, தடுக்க முடியாதது. அதிகப்படியான விரயங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி வருவதும், எது நடந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்பொழுதே பொறுமை இருந்தால்தான் 7.5 சனியில் வருகின்ற 2.5 ஆண்டு பொறுத்திருந்து ஜென்ம சனி, அதற்கு பிறகு கழிவு சனின்னு வருது இல்லையா. பொறுமையாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் உங்களுடைய செயல்களை ஏதாவது அவசரப்பட்டு செய்தால்தான் அதிகப்படியான கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ள நேரும். பொறுமையாக செயல்பட்டால் இந்த நிலை வராது. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதன் பதிவு தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார். பெரிதளவு பாதகம் இல்லை என்று சொன்னாலும் குரு பகவான் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுக்கு வருகின்ற அதிர்ஷ்டத்தையும் எந்த நிலையில் வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் மட்டும்தான் பாதகம். மற்ற கிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதினால் சிறு தடையோ சிறு விரயங்களோ இருந்தால் நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதால் தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும். இதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குறை என்று எதையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் குருவே உங்கள் பக்கம்தான். குரு பகவான் உங்கள் பக்கமாக நிற்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா. ஒருவேளை உங்களுக்கு உடலில் பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனையோ, செய்கிற தொழிலில் பிரச்சனையோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வெற்றிகரமாக முடித்து வாழ்க்கையில் சந்தோஷம் காணக்கூடிய காலகட்டம்தான் இது. வாழ்நாள் முழுக்க இந்த நிம்மதியும் சந்தோஷமாக வராது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற வரையில். அதற்கு பிறகு பலன்கள் மாறுபடும். கவனமாக உங்களுடைய பிரச்சனைகளை பிடிச்சிக்குங்க. இதனுடைய பதிவு தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. கடகராசி.
கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகக்காரகனாக இருக்கிறார். சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ராகு கேது குரு சரியில்லை, ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கா பாருங்க. எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் அஷ்டம சனியில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் இருக்காது. மெல்ல மெல்ல கஷ்டங்களும் விலகும், துன்பங்களும் விலகும். எதற்காக இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னும் இருக்குன்னா, இன்னும் நீங்கள் நேர்கொண்ட பார்வையில் போயிருக்க மாட்டீங்க. இன்னும் நீங்கள் கரெக்டான முடிவை எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் சரியான முடிவை எடுத்துட்டாவே உங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் நடந்துவிடும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, நாங்கள் என்னங்க நேர்பார்வையிலும் நேர்கொண்ட பாதையிலும் போலன்ற கேள்வி இருக்கும். 8ல் ராகு இருக்கிறார். மனதை கடல் அலை போல அலைபாய வைப்பார். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எது செய்தால் நல்லா இருப்போம், இப்படியெல்லாம் குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. குழப்பம் என்பது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு கொண்டு செல்லாது. யார் நம்புறதுன்னு தெரியல, யார் நல்லவங்கன்னு தெரியல. எல்லாமே நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்க கிடையாது. கெட்டவங்களாக இருந்தால் என்ன செய்ய போகிறாங்க? கெட்ட வழி என்ன என்பது காட்ட போகிறாங்க. நல்லவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? நல்வழியை உங்களுக்கு காட்ட போகிறாங்க. இது இரண்டையுமே நீங்கள் சரியாக பார்த்தால் உங்களுடைய பாதை உங்களுக்கு கண் முன்னே தெரியும். எப்படி இருந்தாலும் நிலையான நற்பலன்களை பெறுவதற்கு இன்னும் 5 அல்லது 6 மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும். குரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். இதன் பதிவு தனிப்பதிவை புற கேட்டு பயன்பெறுங்க. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாச்சு அஷ்டம சனி. குருவும் பாதகத்துக்கு வரப்போகிறார். ராகு கேதுக்கள் ஏற்கனவே பாதகத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக, மிக மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு பணம் வேணும், பணம் இருந்தால் எல்லாமே சரி செய்திடலாம், நமக்கு பிரச்சனைகள்லாம் வர்றது பணத்தால் தான் என்கின்ற முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த பணத்தின் பின்னாடி நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து சிந்திங்க. அஷ்டம சனியில் இருப்பவர்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும். எதற்காகனா, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களா, கௌரவ குறைவாக ஏதாவது நடந்துடுமா, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போய்விடுமா, எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதராக மாறிவிடுமா என்கின்ற பயம். நிச்சயமாக அந்த பயம் உங்களிடத்தில் இருக்கும். அது வயதுக்கு தக்கவாறு நடக்கும். ஆனால் இது ஓடக்கூடிய காலகட்டம் கிடையாது, தேடக்கூடிய காலநிலையும் கிடையாது. பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று தான் சொல்லணும். கண்டக சனி இருக்குது, அது தவறான பாதை, தவறான முடிவு, தவறான சேர்க்கை. ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். கண்டக சனி என்பது பெரிதளவு பாதகத்தை தராத இடத்தில் தான் இருக்கிறார். ஏற்கனவே பாதகமாக இருந்திருந்தால் அதுவும் சரியாகும். நல்ல நிலையில் நற்பலன்களை பெறக்கூடிய நிலையில் கன்னி ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் ராகு கேது துணை, இன்னொரு பக்கம் சனி பகவான் துணை. 3 கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது குருவும் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார். ஆனால் பயிற்சி பெற்றால் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். பொருளாதாரத்தில் திடீர் வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். கேது பகவான் நல்லா இருக்கார், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 4 கிரகங்களில் 4 கிரகங்களை பற்றியே சொல்கிறீங்களே, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகம் எதுவுமே செய்யாதா? இது உபகிரகங்கள். நிலையான பலன்களை இவர்கள் மாதந்தோறும் தந்து கொண்டு இருப்பார்கள். இவர் கொடுப்பதை முழுமையாக பெற வேண்டும் என்றால் குரு, சனி, ராகு, கேதுக்கள் பலமாக இருக்கணும். அந்த வகையில் குரு பகவான் மட்டும்தான் பாதகம். அது கூட சில மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு குருவும் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். ஆக மொத்தத்தில் கூட்டி கழித்து கணக்கு சரியாக இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு
பாதகம் என்பது பெரிதளவு இருக்க வாய்ப்பில்லை. அப்படி பாதகமாக இருக்கு என்றால் உங்கள் ஜாதகத்தில் நடப்பு தசா சரியில்லை. பலன்கள் மிகவும் அற்புதமான பலன்களை பெறலாம். தனிப்பதிவாக போகிறேன், கேட்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகவும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமரப்போகிறார். யோகமும் அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ராகு கேது சனி சரியில்லை. இருந்தாலும் குருவின் பலம் மிகவும் சிறப்பாக இருப்பதினால் அனைத்து தடைகளும் விலகி நற்பலன்களை பெறலாம். தனுசு ராசி. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கெட்ட பெயர், அவமானம், உடல் நலத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை, வேண்டாத பிரச்சனை, விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருக்கும். இதனுடைய பதிவு தனியாக போகிற கேட்டு பயன்பெறுங்க. மகரம். மகரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 3இல் சனி, 7இல் குரு வரப்போகிறார். இந்த கிரக அமைப்பை பார்க்கும்போது எதையாவது செய்து வாழ்க்கையில் பல வகையான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு என்பது உங்களுக்கு யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இழந்ததை பெறக்கூடிய அளவிற்கு பாக்கியமாகத்தான் இருக்கும். பெரிதளவு பாதகம் என்றால் ராகு கேதுக்கள் செய்யலாம். அது கூட குரு மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு பெரிதளவு இருக்காது. நன்மைகள் என்பது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு சோதனை காலம்தான். இருந்தாலும் பல வகையான சோதனைகளை கடந்து, வேதனைகளை கடந்து வந்து அமர்ந்திருக்கீங்க. இது கழிவு சனி ஒரு பக்கம், அது குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத எல்லா உறவுகளும் இருந்தும் ஒரு மனிதன் தனிமையாகவும் மன நிம்மதி இல்லாமல் சுற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இதற்கு காரணம் குருவும் ஒரு காரணம், சனி பகவானும் ஒரு காரணம், ராகு கேதுக்களும் ஒரு காரணம். கும்பராசிக்காரங்க நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். எதற்கும் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அதற்கு ஒரு காலம் வரும் என்பதை பொறுமையுடன் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. உங்களாலேயே முடியல, பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஒன்றின் பின் ஒன்றான பிரச்சனைகள் வரும்போது எப்பேற்பட்டவங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வரத்தான் செய்யும். அனைத்து வகையான நன்மைகளுக்கும் ஒரு பெரிய தடையாக இருப்பது சனி பகவான். சனி பகவான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடியதான். சனி பகவானின் சொந்த ராசி தான் கும்பராசி. சனி பகவானை பொறுத்தவரையில் எந்த ராசியாக இருந்தாலும் அவர் வந்துவிட்டால் பொருளாதார தடை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, வருமானம் இல்லாத தன்மை, உறவு சிக்கல், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போவது, எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, உழைப்பு அதிகமாகவும் உங்களுக்கு வரவேண்டிய ஊதியம் குறைவாகத்தான் கிடைக்கும். சனி பகவான் தடையாக இருக்கிறார். 7.5 சனின்னா சொன்னாங்களா? 5-6 வருஷத்தை கடந்து வந்துட்டீங்க. இன்னொரு 2.5 வருஷத்தில் குடும்ப சனியிலிருந்து விலகினாவே போதும். 7.5 சனி முற்றிலும் விலகியாச்சு. அதற்கு பிறகு நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, பரிகாரமாக செய்ய வேண்டியது, திருப்பதி போய் வாங்க, இல்லைன்னா அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மாலை நேரத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்துட்டு வாங்க. எல்லா பரிகாரமும் செய்தாச்சுங்க, மன நிம்மதியே இல்லை, சந்தோஷமும் இல்லை. இருக்கிற பிரச்சனைலேருந்து மீண்டு வருவோமா வரமாட்டோமா? குரு பகவான் 5இல் வக்கரம் பெற்றிருக்கிறார். நன்மைகள் நடக்க போதுன்னு சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலைன்ற குழப்பம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 5இலிருந்து 6இல் அமருவார். 6இலிருந்து சில மாதங்களுக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு வருவார். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தாலே 7.5 சனியின் தாக்கங்கள் என்பது சிறிதளவு கூட இருக்காது.
ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் குரு பலம் வேணும். குரு பலமே இல்லாமல் இருக்குது. பொறுமையாக இருங்க. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதும் நவகிரகத்தை வலம் வருவதும் மன ஆறுதலை தரும். எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்காகத்தான் என்று நினைத்தால் போதும். மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்பது மிகவும் நற்பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் யோகங்களும் பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது. 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கும்போது இப்படி சொல்கிறீங்களா நினைக்காதீங்க. ராகு கேது பலம் குரு பலம் இது அனுபவத்தில் உணரலாம். குரு மாற்றம் பெற்றவுடனே வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர் மாற்றம் பெற்றவுடனே மிகப்பெரிய யோகத்தை நற்பலன்களை பெறக்கூடிய ராசியாக இருக்கும். இதன் பதிவு தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்குமே தனிப்பதிவாக போட்டு பரிகாரங்கள் சொல்லப்படும், கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.